ஹோட்டல் வந்து கணேஷ் கேண்டீன், புதுக்கோட்டையில் வந்து அசோக் நகரில் இருக்குது நம்ம கடை. நான் தான் வந்துட்டு எல்லா வேலையுமே பார்க்குறேன். ஏறத்தாழ வந்துட்டு ஒரு 40 வருஷமாக வந்துட்டு இது ரன்னிங்கில் இருக்குது. அந்த முட்டை மாசுங்கிறது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் வந்து புதுக்கோட்டையில் பண்ணி கொடுக்குறதுனால எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. புதுக்கோட்டையில் வந்து புது மாசு வந்து ஃபேமஸ், முட்டை மாசு சிறப்பாக இருக்கும். ஒரு முறை சாப்பிட்டாங்கனாக்கா எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இப்போ போட்டு காட்டுறேன். மாசுக்கு வந்து முட்டையை ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டு ஒரு சிட்டி உப்பு, ஒரு சிட்டி பெப்பரு, ஒரு சிட்டி மஞ்சத்தூள், ஒரு சிட்டி மிளகாய்த்தூள் போட்டு மேலே வந்துட்டு தக்காளி பழம் ஒரு பழம் போட்டு நல்லா புளிஞ்சு விட்டு நல்லா ட்ரையாக வந்துட்டு வதக்கி மேலே வந்து வச்சுருக்க கிரேவியை கொஞ்சம் போட்டு அப்படியே சுண்டை விட்டு அப்படியே எடுத்து வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ வந்து முட்டை வெட்டிக்கிட்டு இருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது வந்து பெப்பரு, அடுத்தது சால்ட்டு, அடுத்து வந்து தக்காளி பழம். தக்காளி நல்லா புரிஞ்சு தக்காளி நல்லா சுண்ட விடணும். மெயின் அதை தான் மாசில். அது கிளச்சி விட்டோம்னா நல்லா சூடு ஏறிக்கணும். ஆயில் சூடு ஏறினதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிளறணும், இல்லைன்னா பச்சை வடை அடிக்கும். இப்போ இதில் வந்து சிக்கன் கிரேவி வந்து இதில் போடுறோம். நல்லா பார்த்துங்க. சிக்கன் கிரேவி போட்டு நல்லா அப்படியே வந்து நல்லா சிக்கன் கிரேவி தான் போடணுமா இல்லை வேறு எந்த கிரேவி? சிக்கன் கிரேவி தான் போடணும். ஏன்னா முட்டை தானே ஆட் பண்ணியிருக்கோம். அது ஆப்போசிட் பண்ணோம்னா செட் ஆகாது, சுவை வந்து நல்லா இருக்காது. அதனால் சிக்கன் கிரேவி தான் போடணும் மாசில். இப்போ வந்து இது 6 முட்டை போட்டிருக்கேன். 3 பிளேட்டாக பிரிக்கிறேன். முட்டை மாசுலேயே வந்துட்டு பெப்பர் மாசுன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. மஞ்சத்தொடி, மஞ்சப்பொடி ஏன் போடுறோன்னா கலரு சேஞ்ச் ஆகாது. இது அடுத்து பெப்பர், ஃபுல்லாக வந்து பெப்பர் போட்டு அதுக்கான சால்ட்டு போதுமான அளவு போட்டு லைட்டாக வந்து ஆயில் விட்டு ஆயில் மட்டும் விட்டு வதக்கணும். இது ஒரு வெரைட்டி. எப்படின்னா ரொம்ப சலன்னு அந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக வந்துட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு இது ஒரு சுவையாக இருக்கும். இதுக்கு வந்து பெப்பர் மாசு, இது வந்து பெப்பர் மாசு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மற்ற இது இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இப்போ கொஞ்சம் சமீப காலமாக வந்து பச்சை முட்டை மாசுன்னு சொல்லி ரொம்ப பேர் விரும்பி கேட்குறாங்க. அந்த பச்சை முட்டை மாசு இப்போ நான் போட்டு காட்டுறேன். வந்துட்டு அதை பாருங்கள் வந்துட்டு எப்படி செய்கிறேங்கிறத. சுவை அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த இதோட சுவையும். இப்போ வந்து தக்காளி புளிஞ்சு விட்டுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த மாசுக்கும் இந்த மாசுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டாக்கா, அதுக்கு மேலே போடுவோம் தக்காளி, இதுக்கு வந்து தக்காளி ஆரம்பத்திலே போட்டுருவோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பரு, சால்ட்டு அதுக்கு போடுற மாதிரியே தான் இதுக்கும் போடணும். ஆனால் தக்காளி மட்டும் முன்னாலே போட்டுறணும். போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் நல்லா தக்காளியை வந்து நல்லா வேக விட்டுறணும். வேக விட்டு பச்சை முட்டை அதில் உடைச்சி விட்டு, ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. ஓரளவு எப்படி வரும்போது சிக்கன் கிரேவியை போட்டுறணும். அதில் சிக்கன் கிரேவியை போட்டு அப்படியே கிண்டிடணும். அப்படியே வந்துடும். அப்படியே தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படி தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் பச்சை முட்டை மாசு. இது ஒரு டைப்பு. கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இந்த கடையில் சாப்பிட்டுட்ருக்கேன். நல்ல தரமான முறையில் எல்லா நான் வெஜிடேரியன் எல்லாமே கிடைக்கும். சிக்கன் சுக்கா எல்லாமே நல்ல முறையில் செஞ்சுருக்காங்க. நல்லா சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல இதமாகவும் இருக்குது.
எப்போவுமே விரும்பி இங்கே சிக்கன் சுக்கா தலைக்கறி அந்த மாதிரி நிறையா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். முட்டை மாசு இங்கே நல்லா வெரைட்டிவாக கிடைக்குது. புதுக்கோட்டையில் எங்கேயும் தர முடியாத அளவில் நிறைய வெரைட்டியான முட்டை மாசுலாம் இங்கே கொடுக்குறாங்க. ரெகுலராக இங்கே தான் வந்து பார்சல் வாங்கிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கும். இங்கே வந்து முட்டை மாசு நல்லா பிரமாதமாக பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி குடல் ஃப்ரை பண்ணி கொடுங்க, நல்லா பண்ணி கொடுப்பாங்க. எல்லா பதார்த்தமே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் இங்கே வந்து நான் ஒரு 5-6 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். கொரோனா டயத்துலேருந்து இங்கே தான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். நல்லா அருமையாக பண்ணி கொடுப்பாங்க. சுத்தமாக இருக்கும், அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெரைட்டி சிக்கன் இருக்குது, காடை இருக்குது, குடல், இந்த இது தலைக்கறி, அது இல்லாமல் மாசில் வந்து பிரமாதம். அவங்க அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பிரமாதம் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி பெப்பர் சிக்கன் அது மாதிரி போட்டு கொடுப்பாங்க. என்ன வேணுமோ அது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாமே தரமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். கரெக்டாக போடுவாங்க, கரெக்டாக கொடுப்பாங்க.